ஹலோ நண்பா, நம்ம இந்தியன் ஆர்மிலேருந்து குரூப் சிக்கான சைஸ் போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷனை நம்ம சேனலில் வீடியோவை போட்டுருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கான எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கான எலிஜிபிள் எல்லாம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஆஃப்லைன் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் தான் இதுக்கு நோட்டிஃபிகேஷனும் அதிலே அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நம்ம தனியாக டைப் பண்ணி தனியாக A4 ஷீட்டில் டைப் பண்ணி அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் டிஸ்பிளேயில் தெரியுது இல்லையா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை தான் நம்ம ஃபில் பண்ணி அவங்களுக்கு போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கு மாதிரி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு. அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தாங்க, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மே இன்னொன்று ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி எக்ஸாம்பிளுக்கு அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஓனாக எக்ஸாம்பிளுக்கு எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது அப்ளிகேஷன் ஃபார்மு இதுதான். இதை ஃபில் பண்ணி தான் நீங்கள் போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி ஓனாக டைப் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எப்படி நேம் எழுதணும், எப்படி டேட் ஆஃப் பர்த், எப்படி ஏஜ்லாம் கால்குலேட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எழுதி வச்சுருக்கேன். இதுக்கான PDF லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இதில் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் எதுவும் இதை பார்த்து ஃபில் பண்ணாதீங்க. உங்கள் நேம் என்னவோ அது போடுங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அது போட்டு ஃபில் பண்ணிக்குவீங்களா? இது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும், இப்படி தான் ஃபார்மேட்டு, இப்படி தான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதை பார்த்து யாரும் ஃபில் பண்ணாதீங்க. உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கேபிட்டலில் தான் எழுதணும். நீங்கள் எழுதுறது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லாகவே நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஷோர் நேம் கேட்டிருக்காங்க, அதில் இனிஷியல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய லாஸ்ட் நேம், அதாவது இப்போது நான் குமார்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? நேம் பார்த்தீங்கன்னா ரமேஷ்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ரமேஷ் குமார்னு தான் வரும். ஓகேங்களா? அப்படி போடாதீங்க. நீங்கள் ஷோர் நேமில் உங்களை இனிஷியல் போட்டுக்கோங்க. அதுக்கு உங்கள் நேம்னு இருக்கு இல்லையா, அங்கே உங்களுடைய நேம்னு இருக்கு இல்லையா, அங்கே உங்களுடைய நேம் ஃபுல் நேம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அது போட்டிங்க. ஷோர் நேமில் இனிஷியல் போட்டுக்கோங்க. நேம்ன்றதில் உங்கள் ஃபுல் நேம் போட்டுக்கோங்க. அங்கே பாக்ஸ் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில். இது நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக டைப் பண்ணி சொல்கிறேன், அதை எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்றதுக்காக. அங்கே பாக்ஸ் இருக்கும், டேட் ஆஃப் பர்த்துக்கும் பாக்ஸ் இருக்கும், நேமுக்கும் பாக்ஸ் இருக்கும், அந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம், நான் எக்ஸாம்பிளுக்கு எஸ் குமார்னு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஃபாதர் நேம் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, மந்த்து போட்டுக்குங்க, இயர் போட்டுக்குங்க. தனித்தனியாக பாக்ஸாக இருக்கும் அங்கே. அந்த இடத்துல டேட்டுன்றதில் உங்களுடைய டேட்டு போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டு, மந்த்து, இயர் கேட்டிருக்காங்க. 3 அந்த பாக்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எழுதி ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ், அதாவது ஏஜ்னு கேட்டிருக்கோம். உங்களுடைய ஏஜ்னு போட்டு டேஷ் கோடு போட்டிருக்கோம். அந்த இடத்துல உங்கள் ஏஜ் என்னவே எழுதிட்டு எவ்வளோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்லேருந்து 1/1/2026 வரைக்கும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தெரியும் இயர் எவ்வளோ வருது, அப்புறம் மந்த் எவ்வளோ வருது, டேட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக அதில் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதை அந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணுறங்க. ஏஜுக்கும் பாக்ஸ் வந்திருக்கும், டேட் ஆஃப் பர்த்துக்கும் பாக்ஸ் வந்திருக்கும். நீங்கள் முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுத்துக்குமே பாக்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இது இருக்குது இல்லையா, நம்பர் 4, அவங்க அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸில் நான் உங்கள் எக்ஸாம்பிளுக்கு 12 காந்தி ஸ்ட்ரீட், மதுரை, தமிழ்நாடு பின்கோடு எழுதியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கிங்க. அதேமாதிரி 5ஆவதும் லோக்கல் அட்ரஸும் கேட்டிருக்காங்க. 5ஆவது 2 அட்ரஸ் சேம்னா 2 அட்ரஸும் ஒரே மாதிரி எழுதிக்கிங்க. நானும் ஒரே மாதிரி தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு இப்போது பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கும், இல்லை வெளியூரில் நீங்கள் தங்கியிருப்பீங்க.
ஓகேங்களா. அந்த அட்ரஸ்ஸு லோக்கல் அட்ரஸ்ஸு நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். ஓகேங்களா, இந்த இடத்துல எழுதணும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் 2 அட்ரஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ நம்பர் 4லேயும் 5லேயும் ஒரே சேம் அட்ரஸ் எழுதிக்கிங்க. உங்கள் சொந்த ஊர் வேறையாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ வேலை செஞ்சுருக்கிறது வேறைய ஊராக இருக்கும். அதால் அட்ரஸ் அந்தமாரி டிஃப்ரெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேம் அட்ரஸ்னால் சேமாக எழுதிங்க. இல்லை பர்மனெண்ட் அட்ரஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸு கூட எழுதிக்கலாம், லோக்கல் அட்ரஸ். நம்பர் 6ல் வந்து கேஸ்ட் நேம் கேஸ்ட் கேட்டிருக்காங்க. கேஸ்ட் நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அது போடுங்க. ஓபிசினா ஓபிசி, எஸ்சிக்கு வேக்கன்சி இல்லை. ஓகேங்களா, எஸ்டின்னு போட்டுக்கோங்க. எதுவே போட்டுட்டு அதுக்கான ஜெராக்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். அதை அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 7 பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th போட்டுட்டு, இல்லை 10th குவாலிஃபிகேஷன் தான் இது, 10th நீங்கள் போட்டாலே போதும். 10th போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சன்டேஜ், அதுக்கு ஜெராக்ஸ். ஓகேங்களா, அதுக்கான ப்ரூஃபுக்கான ஜெராக்ஸை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். இது கூடவே வச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே வச்சு. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போஸ்ட், அதாவது ஒரே போஸ்ட்டுக்கு தான் வேக்கன்சி விட்டுருந்தாங்க, சைஸ் போஸ்ட்டுக்கு தான் வேக்கன்சி விட்டுருந்தாங்க. அந்த சைஸ் இங்கே எழுதிக்கிங்க. ஓகேங்களா. நம்பர் 8ல் 9ல் வந்து எதனா உங்களுக்கு மேலே எதனா கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸா நோவான்னு கேட்டிருப்பாங்க. நோ தான் கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா, உங்கள் மேலே எதனா கேஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. நம்பர் 10 வந்து உங்களுடைய மொபைல் நம்பர். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பரை எழுதியிருக்கேன். உங்களுடைய மொபைல் நம்பரு கரெக்டாக எழுதிக்கிங்க. ஓகேங்களா. உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லை கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுதான் மொபைல் நம்பர் கரெக்டாக எழுதிக்கிறீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய எந்த டேட்டில் அப்ளை பண்ணிக்க அந்த டேட்டு, அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர். நான் உங்கள் நேம் போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருக்கீங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்கும் இதோட ஃபார்மேட், அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. ஸோ ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே இது இல்லை. ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அதுதான் 1 2 3 சொல்லி உங்களுக்கு சொன்னேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம், இதுதான் ஃபார்மேட். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. அதேமாரி இங்கே வந்து ஃபார் ஆஃபீஸர் யூஸ் ஒன்லின்னு இருக்குது இல்லையா, இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. இங்கே ஃபோட்டோ ஒட்டிடணும். அதில் நான் ஃபோட்டோ காமிச்சிருக்க மாட்டேன் ஆப்ஷனு. ஸோ அந்த ஃபோட்டோ உங்களுடைய ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை இங்கே ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு 10th மார்க் ஷீட்டு, கேஷ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தால் உங்கள் ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுன்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ணணும் நீங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் கூடவே இன்னொரு போஸ்ட்டு கவரை 2 போட்டு உங்கள் அட்ரஸ் எழுதி அதுக்கு கீழே ஃப்ரம் போட்டு இந்த அட்ரஸ் எழுதணும். ஓகேங்களா, இந்த அட்ரஸ் எழுதணும். ஏன் சொல்கிறேன்னா, ரிட்டன் உங்களுக்கு அட்மிட் கார்டு அனுப்புறதுக்கு அந்த நீங்கள் உள்ள போஸ்ட் கவருக்குள்ளே ஒரு போஸ்ட் கவர் அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு அட்மிட் கார்டு அதில் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் போஸ்ட் கவர் அனுப்பும்போதே அது கூட இன்னொரு போஸ்ட் கவர் உள்ளே வச்சு அனுப்புகிறீங்க இல்லையா, அது கூட உங்கள் அட்ரஸ் 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் எழுதிட்டு அது கூடவே மொபைல் நம்பர் எழுதிக்கிங்க. அப்போ தான் போஸ்ட்மேன் உங்களுக்கு போஸ்ட் வரும்போது, அட்மிட் கார்டு வரும்போது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடியலன்னா மொபைல் நம்பர் மூலியம் காண்டாக்ட் பண்ணி எங்கேன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் மொபைல் நம்பர் கரெக்டாக எழுதிடுங்க. ஸோ இவ்வளோதான் நண்பா, இவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்லாம் வச்சு என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அதெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணிட்டு இந்த அட்ரஸ் சென்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் மூலியம் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ தெரியாமல் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ தரேன். கிளிக் பண்ணி அது ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் இருந்துச்சுன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, எல்லோரும் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.